guys, இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஓகே பாருங்கள், இப்போ நான் இது வந்து 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ரெட் கலர், க்ரீன் கலர், பிளாக் கலர் மாதிரி 3 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிக்கர் செய்யப்படும், அதுவும் வந்து வெறும் டேப்பை வச்சு எந்த ஒரு பட்டர் ஷீட்டும் இல்லாமல் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வாட்டர் மெலன் வரையலான்ட்ருக்கேன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் வாட்டர் மெலன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ஸ்லாம் போட்டு நான் ஒன்று மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஹாஃப் இது போட்டுக்கலாம். போட்டு நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அடிக்கணும். க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் அடிக்காமல் டார்க் க்ரீன் நீங்கள் அடிங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ரெட் கலர் அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ரெட் கலர் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பிளாக் கலர் டாட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இதை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுன்ற ஸ்டெப்பை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி கட் பண்ணணுன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒயிட் கலரில் தெரிகிற மாதிரி வெட்டுங்க, அதுக்குள்ள ரொம்ப தெரிகிற மாதிரி வெட்டிடாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கீழேயும் கட் பண்ணுங்கள். நம்ம ஏன் இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் பார்க்க அந்த ஸ்டிக்கர் லுக் தரும். ஸோ அதனால தான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி டேப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி க்ராஸாக ஒட்டாதீங்க. ஏன்னா க்ராஸ் ஓட்டுறப்ப என்னென்னா நம்மளுக்கு டேப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இது வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் சிம்பிளாகவே செஞ்சுருக்கேன். இதே நான் கொஞ்சம் கிராண்டாக செய்யணும்னா பட்டர் ஷீட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அவ்வளோதான், ஸ்டிக்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒட்டி காமிக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்ல கிராண்டாக பயங்கரமாக எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வராங்க, நான் இந்த மாதிரி என்னோடய கபோர்டில் ஒட்டி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வாட்டர் மெலன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறையா ஸ்டிக்கர்ஸ் கூட ஒட்டலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிக்கிங் ஆகிடுச்சு. இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.